கவின் ரியலேஷன்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கத்தில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். கிட்டத்தட்ட வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக வரும். நல்ல ஒரு பில்டர் கட்டின ஒரு வீடு, ரொம்ப லக்ஸரியாக கட்டியிருப்பாங்க. 40 ஃபீட் ரோடில் இருக்குது. 40 ஃபீட் ரோடு, இன்னும் தார் ரோடு போடல. ஏன் தார் ரோடு போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனேஜுக்கான இந்த காவா எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெயின் வாட்டர் போடுறதுக்கும் ட்ரைனேஜுக்காகவும் உங்களுக்கு வந்து பலம் நோண்டிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஏரியாவில் வந்து இன்னும் தார் ரோடு போடல. 3 to 4 month ஆகும் உங்களுக்கு தார் ரோடு போடுறதுக்கு. 40 ஃபீட் ரோடு, தார் ரோடு போட்டாங்க அப்படின்னா ரோடே வந்து வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். 40 ஃபீட்டில் வந்து ரோட்டில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் புது வீடு. உங்களுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். 5 வீடு இருக்குது. ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்த்து எடுக்கலாம், இல்லை 5 ஃப்ரெண்ட்ஸுங்களும் எடுக்கலாம். நம்ம உள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப லக்ஸரியாக பண்ணியிருப்பாங்க. மற்ற வீடு நான் இது வரைக்கும் பார்த்த வீடுங்களை விட பெட்ரூம்ஸ் வந்து ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட்டு. 1300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வந்து ஒரு பில்டிங் வந்து பெட்ரூம்லாம் பெருசாக போட்டிருக்காங்க. உள்ள பெட்ரூம் எல்லாமே பெருசாக பண்ணியிருப்பாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஒவ்வொரு பெட்ரூம் நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு சைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து நான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். கிளியராக வரும் உங்களுக்கு. இதில் பாருங்கள், என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராயிங் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஃபோட்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் லைட்டிங் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட் கொடுத்துருக்காங்க. கேட்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் போட்டுருவாங்க. இவங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரொம்ப ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் ஃப்ளூடுக்கு வந்து தண்ணி நின்றுச்சான்னு கேட்டிங்கன்னா நிற்கலை. அதாவது ஒரு நாள் இந்த ஸ்ட்ரீட்டில் நின்று அப்படியே போயிடுச்சு. வீட்டுக்கிட்டலாம் நீங்கள் வரல, நீங்கள் பக்கத்தில் வந்து விசாரிச்சுக்கலாம் எல்லாமே. நம்ம இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் போகலாம். சவுத் ஃபேஸிங் லேண்டு, பட் ப்ராப்பராக வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் லேண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் வச்சு கட்டியிருக்காங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நிறைய பேர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் விரும்புவாங்க. அதனால் ஈஸ்ட் ஃபேஸிங் தான் வந்து கட்டியிருக்காங்க. லைனாக பாருங்கள், வீடு எல்லாமே லைனாக இருக்கும் உங்களுக்கு. எதுவுமே வால் ஷேரிங் கிடையாது, கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் நிறைய வீடு போட்டிருக்கேன். பட் யாருமே 2 கார் பார்க்கிங் கொடுக்கல. இவர் வந்து 2 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கார் பார்க்கிங் நல்லா வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங். ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் மெட்டீரியல்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக என்ட்ரன்ஸ் ஒரு 2 பில்லர் கொடுத்துருக்காங்க. பில்லர் கொடுத்துட்டு ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு. 2 கார் பார்க்கிங். கார் பார்க்கிங் ஏரியாவில் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சம்பு கிட்டத்தட்ட 8000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி சம்பு போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் வாட்டர் வந்து வாசல்லே வருது உங்களுக்கு. முனிசிபல் வாட்டர் வந்து வாசல்லே வருது. கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் தண்ணியை பொறுத்தவரைக்கும் இங்கே வந்து போரும் போட்டிருக்காங்க. 25 அடியில் வரும். நம்ம இப்போ உள்ளே போய்ட்டு வீடு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எலிவேஷன் டைல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டுக்கு இன்னொரு ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் மாடுலர் கிச்சன் ஃப்ரீயாக பண்ணித்தராங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சுற்றி வந்து வீட்டில் வந்து சைடில் நடந்து போகலாம். நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கேப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஒர்க்கோ இல்லை பெயிண்ட் ஒர்க்கோ பண்ணணும் அப்படின்னா கேப்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. வாட்டர் லைன், பைப் லைன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் நல்ல கேப்பு. பக்கத்து வீட்டுக்கு இதுக்குமே பாருங்கள், நல்ல ஹைட் இருக்குது. இது வரைக்கும் பின்னாடி வரைக்கும் நடந்து வரலாம். பக்கத்து வீட்டு பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இந்த ஹைட் பாருங்கள், நல்ல ஹைட்டு. 5 வீடு லைனாக இருக்கிறதால ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற 5 பேர் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஒரே ஏரியாவில் நீங்கள் இருந்த மாதிரி இருக்கும். 1300 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21.5 சைஸு, 21.5 60 சைஸு. நம்ம இப்போ உள்ளே போகலாம். இப்போ என்ட்ரன்ஸில் ஆல்ரெடி அவங்க ஹைட் ஏற்றி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப் வந்து மேலே ஏற்றிருக்காங்க. ஏற்றி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கேட் பாருங்கள். கிரில் கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீக்குட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு நிறைய இதில் சொல்லுவோம் நாங்கள், இந்த வந்து லென்ஸ் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே கிரில் இருக்குதா, கிரில் பூட்டிட்டு லேடிஸ் வந்து சேஃபாக இருக்கலாம் வீட்டில், பிரச்சனை இல்லை. கிரில் கேட் பூட்டிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நாளில் வந்து இன்டீரியர் ஒர்க் முடிஞ்சிடும். நல்லா நீங்கள் வந்து அதை வரும்போது உங்களுக்கு தெரியும், பார்க்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x15 கொடுத்துருக்காங்க. 10x15 ஹால்லே பாருங்கள் 3 ஜன்னல் இந்த சைடு. அடுத்தது அந்த பக்கம் ஒரு ஜன்னல். நிறைய வந்து வெளிச்சம் உள்ளே வரும், காற்றும் உள்ளே வரும். இந்த பக்கம் ஒரு ஜன்னல். ஓப்பன் கிச்சன். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடு ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து கார் பார்க்கிங் சிங்கிள் தான் இருந்தது.
பெருசாக வந்து பெட்ரூம்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப பெருசாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்படி உங்களுக்கு வந்து பிடிக்கும் ரொம்ப. ஹால்லேருந்து அப்படியே காமன் பாத்ரூம். இந்த சைடு காமன் பாத்ரூம், நல்ல தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. லாஸ்ட் வந்து உங்களுக்கு ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒர்க் போயிட்டுருக்கு. ஸ்லாப் நிறைய கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கிச்சனும் போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து இருக்குது. மேலே ஸ்லாப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு. மாடுலர் கிச்சன் கபோர்ட்லாம் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு பெட்ரூம். காமன் பாத்ரூம் கொடுத்ததால் அட்டாச்சு பாத்ரூம் இந்த பெட்ரூமில் கிடையாது. இதிலே பாருங்கள் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்க. ஆர்கிடெக்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. 2 இன்ஜினியர் வச்சுருக்காங்க. அவங்களே சிவில் முடித்த 2 இன்ஜினியரை வச்சு அவங்க அவரோட ஓன் சன் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து குவாலிட்டி ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அந்த டிசைன் ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம மேலே போகலாம். கீழே வந்து பெட்ரூம். கீழே இருக்கிற பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம பார்த்த பெட்ரூமோட சைஸு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருப்பேன். 12:9. ஹால் 25:17. நல்ல பெரிய ஹாலு. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் உள்ள எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், பார்க்கலாம். மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து லிவிங் ஸ்பேஸ், நல்ல பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு இங்கே உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. மேலேயும் பாருங்கள் ஃபால் சீலிங் எல்லாமே. எல்லா ரூமையும் வந்து ஃபால் சீலிங் ப்ராப்பராக பண்ணித்தராங்க. நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, வீடு மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபால் சீலிங் தான் தனியாக வரும். பட் இவங்க இன்டீரியரும் சேர்த்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் அதில். இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்க பாருங்கள். 12:17 இந்த பெட்ரூம். பால்கனி பாருங்கள், 10:5, 10:4 அந்த சைஸில் பண்ணியிருக்காங்க. 2 பால்கனி. இதில் 10:4, அது 10:5. இதில் இங்கேயும் வாஷ் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. கீழே கேப் பாருங்கள், பக்கத்து இருக்குது நமக்கும் கேப்பு. நல்ல ஹைட்டு. நல்ல வந்து ஒரு பால்கனி நல்ல பெருசாக கொடுத்துருக்காங்க, வசதியாக கொடுத்துருக்காங்க. நல்ல நீங்கள் ஒரு ஊஞ்சல் போட்டே உட்காரலாம். அங்கே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோட சைஸ் வந்து பாருங்கள், ஃபால் சீலிங் போயிட்டுருக்கு. இங்கே ஃபுல்லாகவே கபோர்ட் பண்ணுவோம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு கபோர்ட் பண்ணதுக்கப்புறம். இது வந்து பாத்ரூம், அட்டாச்சு பாத் இருக்குது. பாத்ரூம் பாருங்கள், ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் போதுமான அளவு ஸ்பேஸ் இருக்குது. டோரும் உட்டனில் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு பெட்ரூம். மேலே மாடி மேலே சொன்ன மாதிரி பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். எப்பவுமே இந்த சவுத் ஈஸ்ட்டில் இருக்கிறத மாஸ்டர் பெட்ரூமாக வைப்பாங்க. அது மாதிரி தான் இவங்களும் வச்சுருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூம். ரோட் சைட் பால்கனி பார்த்துடலாம். இந்த பால்கனி வந்து அந்த பால்கனியை கம்பேர் பண்ணுற மாதிரி சின்னதான். 10:4 இது ஆக்சுவலாக. சாரி 10:5, அது 10:4. நல்லா வந்து உங்களுக்கு வந்து ரோடு நல்லா வந்து ஒரு 40 feet ரோடு. பக்கத்தில் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நிறையா இருக்குது உங்களுக்கு. மேலே ஃபால் சீலிங் போய்ட்டுருக்கு. டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேயும் பாருங்கள், இங்கே கபோர்ட் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இருக்குது, மேலேயும் பாருங்கள், மேலேயும் ஸ்டோரேஜ்க்கு இடம் இருக்குது. நல்ல ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க பெட்ரூமுக்கு. அட்டாச்சு பாத்ரூம் இதில் இருக்குது. ஃபுல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் மிஸ் பண்ணாமல். மொட்டை மாடிக்கு போகலாம். இப்போது மொட்டை மாடியில் ஓப்பன் டெரஸு. டேங்க் வந்து வச்சுருக்காங்க. டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 3000 லிட்ரு. டேங்க் வந்து 3000 லிட்ரு வந்து வச்சுருக்காங்க. அதாவது 2 டேங்க் வச்சுருக்காங்க, பாதியாக பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. 3000 வந்து போர் வாட்டர் இருக்கும். 3000 லிட்டர் வந்துட்டு கவர்மெண்ட் வாட்டருக்கும் பண்ணியிருக்காங்க, முனிசிபல் வாட்டருக்கும் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடுகள் இருக்குது. டிஸ்டன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து தரேன்.
மேலே வாட்டர் டேங்க், காங்கிரீட்லேயே பண்ணிட்டாங்க வாட்டர் டேங்க்கு. பக்கத்தில் வீடு பாருங்கள், 5 வீடு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,65,00,000 ப்ரைஸ் வந்து 1,65,00,000. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. மேலே வந்து கூலிங் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்க நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேருங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் சரி பண்ணி தரோம். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, NRI குரூப் இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.